அன்பான இனிய பெரிய உறவுகளே, என்ன சொல்கிறது, அப்ளை பேசின ஒரு வீடியோவில் டைம் ஆயிடுச்சு. அதனால் பேச சீக்கிரமாக பேசி முடிச்சேன். அப்போது அந்த காயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அந்த காயங்களை சுற்றி அந்த சுத்தமான காட்டன் வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி அந்த ஈரமெல்லாம் ஒத்தி எடுத்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி அதுக்குண்டான மருந்துகள் எல்லாம் போட்டு நம்மளுக்கு நல்லாக்கி தருவாங்க. ரெண்டாவது, நல்ல மூச்சு பயிற்சி உங்களுக்கு வேணும். பிளட்டு வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, நரம்புகள் கூடாமல் இருந்தாலும் சரி, தசைகள் கூடாமல் இருந்தாலும் சரி, நல்ல ட்ரீட்மெண்ட்டு தனியாக டாக்டர் சொல்ல ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்கள் நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பேய்ங்கிறது நாம தான், ஓகேவா? நோய்ங்கிறது டாக்டர் பார்த்துருவாங்க, இது இருக்குப்பா இந்த உடம்புல, அதனால் நீ அதை சரி பண்ணிக்க, இது நாங்கள் பண்ணி தரோம், அதுக்குண்டான ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்களா? இப்போ அது மாதிரி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே நம்ம உடல் ரீதியாக என்னென்னலாம் சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு கவனமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஃப்ரூட்டே சேர்த்தாதீங்க அல்லது ஒரு காயே சேர்த்தாதீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு தூக்கி வீசிடுவோம். அல்லது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க எதையுமே சாப்பிடாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கொஞ்சம் லிமிட்டில் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆனால் இது அறவே ஆகாதுன்னு ஒரு ப்ரூவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுகள் எல்லாம் உணவுகளில் கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, கை தூக்கிறது, காலை தூக்கிறது, படுத்துக்கிட்டு பண்ணுறது, சில பேர் முடியலைங்கிற உட்கார்ந்த இடத்துல பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. நமக்கு அப்படியே திறனி ஜாஸ்தியாக அப்புறம் நம்ம எழுந்து நின்று கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த உடற்பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டாக்டர் ஊசி போட்டால் சரியாயிடும், அது போட்டால் சரியாயிடும், இது போட்டால் சரியாயிடும் அப்படின்னு தான் நம்ம கொண்டு போகிறோம். ரெண்டாவது, இன்னொரு விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு கீழே விழுந்தா எந்திரிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக பார்த்து அது எந்திரிச்சு நடந்து வர்றதை பார்க்குறோமோ, அது மாதிரி குழந்தைகிட்ட நீங்கள் வளர்த்தும் போது சொல்லணும், கண்ணா லைஃப்பில் இந்த மாதிரிலாம் அடிபடலாம், எது வேணாலும் வரலாம், எந்த சூழல் வேணாலும் வரலாம், ஆனால் அது வரும்போது நம்ம அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர்றதுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கேட்டு கரெக்டாக பண்ணணும் கண்ணா, எல்லாம் ரெடி ஆயிடும், ஜம்முன்னு வந்துடலாம். அந்த குழந்தைய சொல்லும்போது அம்மா எனக்கு என்னது ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க உள்ளேருந்து ஒரு தவிப்போடு கேட்பாங்க. அப்போ அந்த தவிப்போடு கேட்கும்போது ஒன்றும் இல்லைடா கண்ணா, எல்லாம் இருக்கிறதா, சிறு வயசுலலாம் அப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பலமான வார்த்தையை அவங்கக்கிட்ட சொல்லிட்டியா, நான் கீழ் உழுகலையா, நான் ரெடி ஆகலையா அப்படின்னு ஒரு பலமான வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்கள மீட் எடுக்கிறதுக்கு உண்டான வழியில் பாருங்கள். சர்ஜரிக்கு முன்னாடி அவங்களால எக்ஸசைஸ் மூலியமாகவும் உடற்பயிற்சி தாண்டி சில யோகா மூலியமாகவும் ரெடியாக முடியுதாங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படுத்துங்க.